அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள சுமார் 35,000க்கும் அதிகமான உதவியாளர் பணியிடங்களை நீதிமன்ற உத்தரவுப்படி நிரப்பிட வேண்டும் என தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. திமுக அரசு பதவியேற்ற நாளில் இருந்து தமிழக அரசு துறைகளில் லட்சக்கணக்கான பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அரசு ஊழியர் சங்கங்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றன. தமிழக அரசு பணிகளில் காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்தும் நிறைவேற்றாததால் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாகவும் அந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாகவும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நீதிமன்ற உத்தரவுப்படி காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் தலைமைச் செயலர் முதல் அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர்கள் பணியிடத்தை நிரப்பச் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு போடப்பட்ட நிலை அரசாணை எண் 128/2006 வைத்து வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கில் நீதி அரசர் அவர்கள் உடனடியாக தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறையிலும் காலியாக இருக்கின்ற அலுவலக உதவியாளர்கள் பணியிடத்தை நிரப்பச் சொல்லி ஆணையிடப்பட்டிருக்கிறது.